அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க மாநில தலைவர் எல் பழனியப்பன். மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றுகிறது. இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து விவசாயிகள் போராட்ட காலத்திலேயே நிற்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது கறிக்கோழி வளர்ப்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 2 லட்சம் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அந்த விவசாயிகளின் உரிமைக்காகவும் விலையேற்றத்திற்காகவும் கூடுதல் கூலிக்காகவும் போராடி வருகின்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் நிறுவனர் திரு ஈசன் முருகசாமி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாகும். தொடர்ந்து 6 ஆண்டுகளாக அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களை தவிர அனைத்து உற்பத்தி பொருட்களும் விலையேற்றம் கண்டுள்ளது. ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் விலையேற்றம் இல்லை. இதற்காக போராடிய விவசாயிகளையும் தலைவர் நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களையும் சிறையில் அடைத்த தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்காக பல போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக உள்ளோம். தொடர்ந்து இந்த அரசு சிப்காட்டிற்காக போராடிய திரு அருள் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது. அதே போன்று இன்னும் பல தலைவர்களை கைது செய்துள்ளது. இப்பொழுது நியாயமற்ற முறையில் ஈசன் முருகசாமியை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்காக போராட்டத்தை முன்னெடுக்க கூடிய விரைவில் ஈசன் முருகசாமியை விடுதலை செய்யவில்லை என்றால், அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து விடுதலை செய்யவில்லை என்றால் கடுமையான போராட்டத்தை மேற்கொள்வோம் என்பதை கூறிக்கொள்கின்றோம். பதிவெண் 27/2024 தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில தலைவர், மாநில பொருளாளர், தஞ்சை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் சங்கத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு இன்றைக்கு ஈசன் அவர்களை கைது செய்து எந்த அடிப்படையில் செய்தார்கள் அப்படின்று ஒளிமறைவு இல்லாமல் அரசாங்கம் வெளியிட வேண்டும். காவல்துறை எந்த அடிப்படையில் கைது செய்தோம், அதற்கு என்ன உதாரணங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. கைது செய்து அவரை கொண்ட எந்த ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமல் மறைமுகமான ஒரு விசாரணை செய்கிறார்கள். வேறு நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டாரா? அந்த கேள்விக்கு எல்லோரும் விவசாயிகளும் எழுத்துப்பூர்வமாக மட்டுமல்ல குரல் கொடுத்து வருகிறார்கள். உடனடியாக நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரி அல்ல, எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். எந்த ஒரு நிகழ்வுகளையும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு. உங்களோட சண்டைக்கு வரல. ஆகையினால் விவசாயிகளை ஒன்றுபட்டு விவசாய தலைவர்களை தொடர்ந்து கைது செய்வார்கள். நீங்கள் நாளைக்கு தனி ஆட்சியிலிருந்து வெளியே வருவீர்கள். நாங்கள் எப்போ மனிதர் தான், எங்கே யாரும் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் தான் விவசாயிகிட்ட கை நிற்கணும், கை கட்டி நாங்கள் உங்களை நிற்க முடியல. அப்படிங்கிறத எந்த காரணத்தினால விவசாய தலைவர்களை கைது செய்தார்கள். இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது. இந்த நிகழ்வு உடனே நடக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தை உற்பத்தி பண்ணி உடனே விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அனைத்து சங்கமும் ஒன்று கூடி ஒரு தீர்க்கான முடிவெடுத்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி முக்கமாக ஒரு போராட்டம் நடைபெறும் என்று வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில பொருளாளர் VS வீரப்பன். அனைவருக்கும் வணக்கம். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை கைது செய்து தற்பொழுது சிறையில் அடைத்திருப்பது விவசாயிகள் மத்தியிலும் விவசாய சங்க நிர்வாகிகள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இப்போ ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எத்தனை அரசியல்வாதிகள் ஊழல் செய்து இதுவரைக்கும் அவர்களை விசாரணை செய்து அடைக்கவில்லை. பல கோடி ரூபாய் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு தப்பி சென்றுள்ள அனைத்து முதலாளிகளையும் இதுவரை சிறையில் அடைக்கவில்லை. இந்த நிலையில் விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர்களுக்காக போராடி வரும் ஈசன் முருகசாமி அவர்களை அடைத்து துன்புறுத்துவது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
எனவே அவரை உடனடியாக விடுதலை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டத்தை நடத்தி இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுக்கின்ற நிலை ஏற்படுகிறது. தற்பொழுது தேர்தல் வரும் காரணத்தால் இந்த நிலை மாறுமையானால் கண்டிப்பாக தமிழகத்தில் பெரும் விவசாயிகளுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற சொல்லி உடனடியாக தமிழக பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி அவர்களை உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பாக தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் விஸ்வலிங்கம்.